1960 காமராஜர் ஆட்சியில் இருக்கும்போது கல்வியை தனியார்கிட்டையும் தாங்கன்னு கேட்டாங்க. ஆனால் அவர் கல்வியை வியாபாரமாக ஆக்கிடுவாங்கன்னு மறுத்துட்டாரு. அவர் போய் 15 வருஷத்துக்கு அப்புறம் கல்வி தனியாருக்கு போச்சு. கிரிமினல் கேஸ் உள்ளவன்லாம் கல்வி தந்தையாகி கல்வியை வியாபாரமாக ஆக்கணும். இப்போ யாருக்கும் வேலை இல்லை. இன்ஜினியரிங் அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரிய வந்தப்போ உடம்பெல்லாம் புல்லரிச்சுது. அப்படிப்பட்ட இன்ஜினியரிங்க்கு ஏன் ஆரம்பத்தில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்க மாட்டேங்குது? வாங்க பார்க்கலாம். ஆழ்வார்குறிச்சி இன்ஜினியரிங் காலேஜ், பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், 100% பிளேஸ்மெண்ட். நான் ஆழ்வார்குறிச்சியில் இருக்கேனா இல்லை அமெரிக்காவில் இருக்கேனா எனக்கே சந்தேகமாயிருச்சு. அசந்துட்டேன். அப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். படித்து முடிச்சோன்னே யூஸில் ஜாப் பிளேஸ் ஆகணுமா? அட்மிஷனுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஆழ்வார்குறிச்சி இன்ஜினியரிங். வணக்கம், ஆழ்வார்குறிச்சி இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் செல். ஹலோ, வணக்கங்க. உங்கள் காலேஜ் ஆடு டிவியில் பார்த்தேன். பிளேஸ்மெண்ட்டு? ஆமாங்க, 100% பிளேஸ்மெண்ட். லாஸ்ட் இயர் பாஸ் அவுட் ஆன எல்லாருமே பிளேஸ்டு. கான்வெகேஷனுக்கு வந்த பசங்க எல்லாம் வரிசையா சேர்மேன் கல்லி விழுந்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஆஹா, மிஸ்டர் ஆண்டனிதாசன், நானும் அதே பேட்ச் தான். தம்பி, யார் நீங்க? 8 லட்சம் பேத்துல ஒருத்தன். இவனை போய் அடிச்சிட்டு இருக்கேன். வா போலாம், வா வா. ஆமா, நீ ஏன்டா இவனை மட்டும் அடிக்கிற? ராஜேஷ், நான் அடிச்சா என் ஒருத்தன் தான் திருப்பி அடிக்க மாட்டான். அப்படியா? நானும் ஒரு வாட்டி. அது தப்பு. சரி, சென்னை போகணும்ல? அம்மா மச்சான், அந்த கேம்பஸை செலக்ட் ஆகிட்டேன்ல, கால் லெட்டர் இன்னும் வரல. அதான் சென்னை போய் பார்க்கலாமான்னு இருக்கேன். இப்படி ஜாலியாக போயிட்டு இருந்த வாழ்க்கையில் பொண்ணுங்களுக்கும் மஞ்சம் இல்லை. ஏய், ஃபோன் பண்ணுறி, போர் அடிக்குது. போடா, எனக்கு பேலன்ஸ் இல்லை. பேலன்ஸ் இல்லையா? செவுத்துல செஞ்சுட்டு பேசுறி, நல்ல பேலன்ஸ் இருக்கும். சீப்பா. ஏய் 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 ஏய், வேலை போட்டு இது கூட நம்மள மதிக்க மாட்டேன். ஹாய். என்ன பண்ணிட்டு இருக்க? FB யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீ ஒன்றும் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணல, அவனை தான் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிட்டு இருக்க. நெக்ஸ்ட் வீக் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஃபிக்ஸ் ஆயிட்டா? கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன பிளேட்டை நமக்கு என்ன பேச்சு? அது சரி, நாமளும் பொண்ணா பிறந்துக்கலாம், வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். எதாவது எழுச்சா இன்ஜினியர் கிடப்பான், வீட்லேயே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஏய், சீக்கிரம் வாடி. சாரிடா, டக்குன்னு அப்பா வந்துட்டாரு. அப்புறம் என்ன, அந்த ஆளை வந்து ட்ராப் பண்ண சொல்லு, பணம் போடுறோமா? அட போடா. சே, நான் ஆம்பளையா இருந்திருந்தா இந்நேரம் உன் கூட படத்துக்கெல்லாம் வந்திருக்கலாம்ல. நீ ஆம்பளையா இருந்தா நான் ஏடி உங்களோட படம் பார்க்க போறேன்? போடா எருமை. ஒரு நாட்டில் டாக்டர்ஸ் பெரிய ஆள் ஆகுறாங்கன்னா அங்கே நோய் நிறைய இருக்குன்னு அர்த்தம். லாயர்ஸ் பெரிய ஆள் ஆகுறாங்கன்னா குற்றங்கள் நிறைய நடக்குன்னு அர்த்தம். ஆனால் இன்ஜினியர்ஸ் பெரிய ஆள் ஆகுறாங்கன்னா அந்த நாடு டெக்னாலஜி வைஸ் முன்னேறுதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட இன்ஜினியரோட ஆரம்பக்கட்ட வாழ்க்கை இருக்கே. இன்ஜினியர் சார், அட வாங்க சார். இவன் நம்மளை கூப்பிடுறான். நல்ல வேளை நான் 12th ஃபெயில் ஆகிட்டேன். பாஸ் ஆகிருந்தேன், அப்புறம் நானும் இன்ஜினியர். சரி சரி, நான் வேலைக்கு கிளம்புறேன். உங்களுக்கு என்ன, வேலைக்கெல்லாம் போவேணாம். ஷோரூம் நினைக்கிறோம்லாம் நம்மளை கலாய்க்கிறான். ஹலோ மிஸ்டர் விஷ்ணுஜி, வி கம்பெனி காலிங் இன்டர்வியூ. ஏய், கம்னாட் நாய், என்னடா இது? அச்சி, கண்டுபிடிச்சிட்டியா? நான் குமாரடா. டேய் டேய் டேய். ஹலோ ஹலோ மிஸ்டர் விஷ்ணு. ஏய், தூக்கி அடிச்சிருவோம் பார்த்துக்க. What are you speaking? குண்டக பேசுகிறேன். அப்புறம் Don't you
have manners? Is it the way you behave to a recruiter? How will you get job if you behave so? Don't you have bro, sense? sorry bro, No, sorry no, bro, I my don't friend want played any bro, of bro, your sorry bro, explanations. really sorry bro, please bro, my friend played bro. சி இப்போவும் குமார் தான்டா. இப்போ ஏமாந்தியா? என்ன இன்ஜினியர் சார் எங்க போறீங்க? அயன் பண்ண கடைக்கு. நான் கூட வேலைக்கோ நினைச்சேன். வாங்க தம்பி. 10 ரூபா ஆச்சுண்ணே. சரி. ராஜேஷ் கிளம்பிட்டானா? ஆ எத்தனை போனோம்? ஹலோ ஹலோ சார், நாங்க ஐசிபி பேங்க்ல இருந்து பேசுறோம். உங்களுக்கு லோன் தரலாம்னு இருக்கோம். லோனா எவ்வளோ தருவீங்க? அது உங்க தகுதியை பொறுத்து இருக்கு சார். நான் தான் இன்ஜினியர் ஆச்சே, எவ்வளோ கிடைக்கும்? ஐயா இன்ஜினியரா? சாரி ராங் நம்பர். நீ என் தம்பி இன்ஜினியரிங் சொன்னீங்க. இதே மாதிரி கௌரவமாக இஸ்திரி கடை வச்சிருக்கேன்னு சொல்லிருக்கலாம்ல, லோன் கொடுத்துருப்பான்ல. ரெஃபரன்ஸ் இல்லாமல் ஈஸியாக வேலை கிடைக்காதான். ஆனால் ரெஃபரன்ஸ்க்காக நான் பட்ட பாடு இருக்கே. 12 வருஷம் ஸ்கூலும் 4 வருஷம் காலேஜும் சொல்லி கொடுக்காத வாழ்க்கைய வேலை தேடி அலைகிற கொஞ்சம் காலம் சொல்லி தரும். கம்யூனிகேஷனே சரியில்லைப்பா. We will get back to you soon. மச்சி, நீ வேலை பார்த்துட்டு இருக்க பிபிஓல ஜாப் பற்றி கேட்க சொன்னான்ல, கேட்டியா? இல்லடா, இப்பதான் நைட் டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன். நீ நைட் கேட்டு சொல்றேன். சரிடா. ஓகேடா, தேங்க்ஸ் ஃபார் காலிங். இந்த நாள் இனிய நாளாக அமைய. சி பழகு தோசை சொல்லிட்டேன். பாய். சில நேரம் அதுக்கு நண்பனும் விதிவிலக்கல்ல. டேய் மச்சி, அப்ராடுக்கு நீ போன ஏஜென்சி பத்தி கேட்டேன்ல. டேய், நான் ஆபீஸ்ல பிஸியா இருக்கேன். ஃப்ரீ ஆயிட்டு கால் பண்றேன். என்னடா சொல்ற? இன்னைக்கு சண்டே தானே? ஒருத்தன் நம்பர் கொடுத்த தப்பா போச்சு. சொல்றா தம்பி, எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணா. அந்த ஜாப் பத்தி கேட்டேன்ல. ஆக்சுவலா நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம்டா. அதனால டெவலப் பண்ணு. கம்யூனிகேஷன் ஸ்கில்ன்றது நமக்கு ஃபர்முக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதை எப்படியாவது இம்ப்ரூவ் பண்ணலான்னு பாரு. சரிண்ணா, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நான் ட்ரை பண்றேண்ணா. ஓகே, பாய்டா. அந்த அண்ணன் சொன்னது உண்மைதான். பல பேர் என்ன பண்ணன்னு தெரியாமல் இருக்கும். வெறும் மார்க்குக்காக படித்தனால தான் இந்த நிலைமை. இனிமேல் நான் வேலைக்காக படிக்க போகிறேன். செல்ஃபாக ப்ரிப்பேர் ஆக போகிறேன். என்னை யாரும் ரிஜெக்ட் பண்ணாத அளவுக்கு. இனிமேல் என் லைஃப் நல்லாயிருக்கும்னு தோணுது. கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைக்கும். நான் ஜெயிப்பேன். Super man, you have good communication skill, good technical knowledge, everything is perfect. But reference இருக்கா? என்னாச்சுண்ணே? என்னாச்சு, வழக்கம் போல தான். ரெஃபரன்ஸ் இருக்கான்னு கேட்டாங்க. நானே எந்திச்சு வந்துட்டேன். கஷ்டம் தானே. ஆமாம், நீ காலேஜ் போலியா? 5 நிமிஷம் லேட்டாக போனேண்ணே. அதுக்கு 500 ரூபா ஃபைன் கேட்டானுங்க. அதான் 2 ஒன்று தானே அப்படியே வந்துட்டேன். திருவோடு வச்சு பிச்சை எடுத்த காலம் போய் காலேஜ் வச்சு பிச்சை எடுக்க காலம் வந்துருச்சா? என்ன, கொஞ்சம் பிளேஸ்மெண்ட் இருக்கு, அதனால நான் தப்பிச்சேன். பிளேஸ்மெண்ட்டா? ஆமாம், உங்கள் டிபார்ட்மெண்ட் ராஜேஷ் அண்ணன் பிளேஸ் தானே? சென்னை போனல. ஆமாம், நான் இடத்துல தேடி பார்த்தேன். அப்படி ஒரு கம்பெனியே இல்லை மச்சான். என்னடா சொல்கிற? எல்லாமே ஃபேக் மச்சான். சும்மா பேனரில் ஃபோட்டோ போடுறதுக்கும் ஃபஸ்ட் இயர் கவர் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்கடா. கொட்டுமாடா. உனக்காச்சும் பிரச்சனை இல்லை, 1 வருஷம் தான் லோனு. எனக்கு 4 வருஷம் பேங்க் லோன். என்ன பண்ணுறது? பிபிஓவில் தான் ஒர்க் பண்ணணும். இதை வை, அப்புறம் வாங்கிக்கலாம். சும்மா ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு. இவனா என்னடா? இன்ஜினியர் சார். என்னண்ணே, இன்ஜினியரிங் படித்தா எல்லா பிரச்சனையும் தீர்ந்தோன்னு நினச்சா இன்ஜினியரிங் படித்ததே பிரச்சனையாக இருக்கண்ணே. என்ன பண்ணனே தெரிலண்ணே. எனக்கும் 4 வருஷம் லோன் இருக்குண்ணே. அப்போ நானும் பிபிஓவில் தான் ஜாயின் பண்ணோமா? ப்ரெஷராக கோரில் கிடைக்க கஷ்டம்டா. பேசாமல் பேங்க் கோச்சிங் எதுவும் போவேண்ணே. அதுக்கு ஏன்டா இன்ஜினியரிங் படித்த? ஆமாம், நான் பிரசாத் தானே தெரியுமா? ஆமாம், அந்த எம்ஏ முடிச்சுட்டு காலேஜில் ஒர்க் பண்ணுறாரு அவர் தானே? அவர் அப்பா கடைக்கு என்ன கூப்பிட்டாரு, நீ வரியா? சரி, நான் டைல்ஸ் கடை தானே போவேண்ணே. என்ன இன்ஜினியர் சார், ஃபோன் பண்ண அட்டன் பண்ண மாட்டீங்க? செம்ம பிஸி போல. வேற ஒன்றும் இல்லை, விளையாடுறதுக்கு தான் கூப்பிட்டேன். சரி, நான் வேற ஏபிஎஸ் கூட விளையாண்டுக்கிறேன். அப்படிதான், நாம கிளம்பலாம். தம்பி, இதான் என் காலேஜ் சேர்மனோட நம்பரு. இவருக்கு ஃபோன் போட்டு திட்டணும். திட்டணுமா? ஏன்?
3 மாதம் ஆச்சு தம்பி சேலரி போட்டு. நாயா அலைய விட்றான். கேட்டால் 4-5 அட்மிஷன் பிடிச்சிட்டு வா, அப்போ தான் சேலரி போடுவேன் அப்படிங்கிறான். இதுக்காக நான் எம்இ படித்தேன். இதுக்கு நான் எங்கள் அப்பாவோட தொழிலே பார்த்துட்டு போயிடுவேன். நல்ல பிஸ்னஸ்ஸு, நல்ல டேர்ன் ஓவர் இருக்குது. இதுதான் அவர் நம்பரு. பேசிட்டு உடனே கட் பண்ணிடு தம்பி. அவரே கட் பண்ணுவார். ஹலோ ஹலோ வணக்கங்க. சொல்லுங்க. என்கிட்ட 7 12th பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சரி, அட்மிஷன் விஷயமா பேசணும். அட்மிஷன் போடுங்க, நம்ம பேசிக்கலாம். ஒரு பையன் அட்மிஷன் போட்டா 5000 கிடைக்கும். ஒரு 7000 வச்சு தர சொல்லுங்க. ஹலோ 7 12th ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க அட்மிஷன் விஷயமா பேசணும்னு சொன்னா அவங்க 12th என்ன குரூப் எடுத்தாங்க, இன்ஜினியரிங்ல என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்க ஆசைப்படுறாங்க, என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்தா ஃபியூச்சர் ஸ்கோப் அதிகம், இதெல்லாம் பத்தி பேசாம நான் என்ன சந்தையில மாடா வித்துட்டு இருக்கேன், பேரம் பேசிட்டு இருக்கீங்க. பிச்சை எடுக்கலாம், இதுக்கு பிச்சை எடுக்கலாம் சொன்னால கட் பண்ணிட்டாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. பா எனக்கு இப்போ கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போறேன். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. எனக்கு நீ சம்பளமே வேண்டாம். அண்ணா பிஇ முடிச்சு எம்இ முடிச்சா பிரச்சனைன்னு பார்த்தா ஒரு நிலைமை அதுக்கு மேலே இருக்கேண்ணே. சரி ஏன்னா இப்படி பண்ணுறாங்கன்னே தெரிலண்ணே. ஏன்னா மோசமா பணம் சம்பாதிக்க பல தொழில் இருக்கு. அதுல ஒண்ணுதான் எஜுகேஷன்ல சம்பாதிக்கிறது. ஏன் தான் இப்படி பணம் போறாங்கன்னு தெரியல. ஒரே ஒரு நிலநடுக்கம் போதும், சம்பாதிச்சு வச்ச பணம் எல்லாத்தையும் விட்டுட்டு வெட்ட வெளியில தான் வந்து நிக்கணும். சரி வா, பேக் எடுத்துட்டு வா, கிளம்பலாம். டேய் எங்கடா இருக்கீங்க? கிரவுண்டில் யாருமே இல்லை. நான் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? சீக்கிரம் வாங்க. டேய் இல்லை நீ மெதுவாகவே வா, எனக்கு வேற என்டர்டைன்மெண்ட் கிடச்சிட்டு. இன்ஜினியர் சார், அடா வாங்க வாங்க. சரி வா, பார்த்துக்கலாம். நீ என்ன லூசா? வரும்போது போகும்போது இன்ஜினியர் சார்ங்கிற, வேலைக்கு போறேங்கிற, விளையாட போறேங்கிற, இதெல்லாம் நான் உன்ட்ட கேட்டேனா? நீ கிண்டல் அடிக்க அளவுக்கு இன்ஜினியரிங் வேஸ்டா போயிருச்சா? இன்ஜினியரிங்ல ஃபர்ஸ்ட் வேலை கிடைக்கிறது மட்டும் தான் கஷ்டம். ஆமா, சாருங்கிறியா? அதுக்கு ஃபுல் ஃபார்ம் அது தெரியுமா உனக்கு? சார்னா ஸ்லேவ் ஐ ரிமைன், அப்படியா? நீ எனக்கு அடிமையா? உனக்கு இன்ஜினியர்னா என்னன்னு தெரியுமா? இன்ஜினியர்னா முதல்ல யாருன்னு தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? காலேஜ் நடத்துறவும் தெரியாது, அதுல படிக்கணும்னு தெரியாது. நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல் மக்களோட தேவையை உணர்ந்துட்டு அவங்க ஒர்க்லோட கம்மி பண்ண மிஷின்ஸையோ கோடிங்ஸையோ கண்டுபிடிக்க கஷ்டப்பட்டு ராத்திரியும் பகலும் பார்க்காம சரியான சாப்பாடு தூக்கமும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா ஸ்டடியை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி கஷ்டப்பட்டு படிச்சு புரிஞ்சு தெரிஞ்சு அதில் என்ன தப்பு இருக்கு கண்டுபிடிச்சி அந்த தப்பெல்லாம் சரி பண்ணி மக்களோட பயன்பாட்டுக்காக அந்த ப்ராடக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்குறோம் தான்டா இன்ஜினியரு. அதை பற்றி படிக்கிறது தான் இன்ஜினியரிங். இன்னொரு வாட்டி ஏதாவது பேசி பாரு. வா போலாம். இன்ஜினியரிங்னா இவ்வளோ கத்தானே? நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்குலாம் ஃபுல் அரிச்சிருச்சுண்ணே. அம்மா இல்லை ஏன்னா எந்த காலேஜும் சொல்லி தர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க யாருக்குமே இதை பற்றி தெரியாது. என்னவோண்ணே, கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும்ல? கண்டிப்பாக எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு முடிச்சு வேலை கிடைக்கிறதுக்கு? 2 வருஷம். 8 மாதம் ஆச்சு வேலை கிடைக்கிறதுக்கு. 3 years ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். ஒரு 2 years 1 year 6 months ஆச்சு. 5 மாதம் கழிச்சு ஒர்க் கிடச்சிருக்கு. ஒரு 8 மந்த்துக்கு அப்புறம் தான் எனக்கு ஜாப் கிடைச்சிது. 2 years அண்ட் 1.5 year ஆச்சு. இன்ஜினியரிங் முடிச்சு ஒரு 8 monthsக்கு கஷ்டப்பட்டேன், நிறைய வேலை பண்ணேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் ரெஃபரன்ஸ் இல்லாமல் ஃபர்ஸ்ட் வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். எனக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் மூலியமாக தான் எனக்கு ஒர்க் கிடச்சிச்சு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டேன், எஃபோர்ட் போட்டேன், ஆனால் ப்ளேஸ் ஆகல. கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. இப்போ தான் ஒரு நல்ல கம்பெனியில் வேலைக்கு செஞ்சுருக்கேன். பெஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஜாப் தான் இருந்தது இல்லாமல் ஒரு இன்டர்ன்ஷிப் இல்லை அப்ரெண்டிஷிப் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட். இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணேன், எஃபோர்ட் போட்டேன். நான் இப்போ யூகேல ஒர்க் பண்ணுறேன். ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம என்ன ஆக போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ஹார்ட் ஒர்க்கும் எஃபோர்ட்டும் போட்டோம்னா கண்டிப்பாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக ஆகலாம். இன்ஜினியரிங் இப்போ சொல்லி எதுவும் பிரயோஜனம் கிடையாது. இன்ஜினியரிங் முடிச்சு உடனே வேலை கிடைக்கணும்னா இல்லை. நல்லா பொறுமையாக இருங்க. இன்ஜினியரிங் முடிச்சா வேலை கிடைக்காதுன்னு நல்லா எதுவும் இல்லை. ஸோ இன்ஜினியரிங் படித்து முடிச்ச உடனே ஜாப் கிடைக்காது, கொஞ்சம் வெயிட் பண்ணால் தான் கிடைக்கும். அதனால் இன்ஜினியரிங் படித்தா மட்டும் பத்தாது, நம்மளும் ஏதாவது பண்ணணும், கஷ்டப்படணும், தேடணும். கொஞ்சம் வெயிட் பண்ணால் நல்ல வேலை கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணால் நல்ல ஜாப் கிடைக்கும். பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை கிடைக்கும். ஷியோர், இஃப் யூ வெயிட் யூ வில் கெட். ஆல் தி பெஸ்ட்.
engineer.